திரு ஆவினன்குடி அப்படிங்கிற முருகப்பெருமான் கோவிலை பக்தி செய்யலாம். ஆவினன்குடி வாழ் அழகிய வேளா அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் வரும். திருனா மகாலட்சுமி, ஆனா காமதேனு பசு, இனன்னா சூரியன், கூனா பூமி தாய், டீனா அக்னி, இத்தனை பேரும் வந்து இங்கே இருக்க முருகப்பெருமானை வழிபட்டிருக்காங்க. முருகப்பெருமான் பழம் கிடைக்காத கோபத்தில் முத வந்து நின்ற இடம்தான் திரு ஆவினன்குடி, பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில். பங்குனி உத்திர பெருவிழா எல்லா முருகப்பெருமான் அறுபடை வீடுகள்லையும், மருதமலை, திருப்போரூர் போன்ற தனி முருகன் கோவில் எல்லாத்துலேயும் 10 நாள் கொடியேற்றத்துடன் அருமையாக நடக்கும். அதில் பழனிமலையில் 3ஆம் படை வீடான பழனிமலையில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பால் காவடி, பழக்காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. தீர்த்த காவடினா கொடுமுடியில் காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை கொடுமுடி, ஈரோடு கொடுமுடியிலேருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. அது பெரிய சிவத்தலம், காவேரி ஆற்றங்கரையில் இருக்குது. கொண்டு வந்து முருகப்பெருமான் உஷ்ணம் தணியணும்னு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த விழாலாம் பழனி மலை மேலே நடக்கும். ஆனால் பங்குனி உத்திர பெருவிழா மற்ற திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம் எல்லாமே அடிவாரத்தில் இருக்க இந்த ஆவினன்குடியில் தான் நடக்கும். சுவாமி பேர் குழந்தை வேலாயுத சாமி, மயில் மேலே இருப்பார். உற்சவர் பேர் முத்துக்குமாரசாமி, அவர் தான் வள்ளி தெய்வானையை திருமணம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் தேரோட்டம் நடக்கும். தேரை வந்து பழனி மலை மேலே இருக்க முருகனுக்குரிய யானை, கஸ்தூரிங்கிற யானை மக்கள் முன்பக்கம் வடம்பிடிச்சு இழுக்க, பின்பக்கம் அந்த கஸ்தூரி யானை அந்த தேரை அப்படியும் உந்தி தள்ளும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே வந்து அங்கே 2 நதி உண்டு. சண்முகா நதின்னு ஒன்று, இடும்பன் குளம்னு ஒன்று. இதில் நீராடி ஆவினன்குடி வாழ் அழகிய வேலனை தரிசிச்சுட்டு தான் படியேறுவாங்க. இந்த தேரோட்டம் வந்து கிரிவல பாதையில் நடக்கிறது சிறப்பு.